வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது குடும்ப கதை. ஒரு கணவன் மனைவி, புதுமண தம்பதிகள். கணவன் மிகவும் குடிகாரர். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பணி முடிந்ததும் குடித்துவிட்டு வருவார். தனது வருமானத்தில் பாதியை குடிக்கு செலவு செய்து விடுவார். விடுமுறை நாட்களில் மற்றவர்களோடு, கெட்ட நண்பர்களோடு அனைத்து செய்கைகளையும் செய்துவிட்டு பணத்தை செலவு செய்துவிட்டு வருவார். மனைவியோ மிகவும் நல்லவர். அவர் தனது கணவனின் செய்கைகள் பிடிக்காமல் சில காலம் தனது தாய் வீட்டில் இருந்தார். பின்பு தங்கள் விருப்பப்படி, அதாவது தன்னுடைய விருப்பப்படி இங்கு வந்துவிட்டார் கணவனோடு. அந்த விருப்பத்திற்கு காரணம் பெற்றவர்கள் புத்திமதி சொன்னதால் அதை கேட்டுவிட்டு இங்கு திரும்பிவிட்டார். ஆனால் ஒன்றை மனதில் பதிய வைத்து கொண்டார். இனி தாய் வீடு சென்று அவர்கள் மனதை புண்படுத்துவதில்லை, நாமும் வீணாக அடிபணிந்து இருக்கக்கூடாது என்று மனதில் தீர்மானித்து கொண்டு ஒரு வேலையை வாங்கி கொண்டு பணியில் அமர்ந்துவிட்டு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து தன்னுடைய செலவுகளை செய்து கொண்டு கணவனிடம் எந்த விதமான உறவும் இல்லாமல் சமையல் செய்தால் எடுத்து மேசையில் வைத்துவிட்டு பணிக்கு சென்று விடுவார். வந்து பணிவிடைகள் செய்வார். ஆனால் எந்த விதமான பேச்சோ வேறு எதுவுமோ தொடர்பு இல்லை. இப்படியே வருடங்கள் உருண்டோடியது. 40 வருடங்களை கடந்து விட்டார். குழந்தைகளும் இல்லை. ஒரு நாள் அவருக்கு மயக்கம் வந்துவிட்டது. என்னவென்று மருத்துவரை வீட்டுக்கு வரவழைத்து பரிசோதித்ததில் இதய கோளாறு என்று தெரிந்தது. சில நாட்கள் தான் இருப்பார், குறுகிய நாட்கள் என்று சொல்லியும் மனைவி மிகவும் வருந்தவில்லை. ஏனென்றால் வெறுப்பு அவரது கண்களில் கண்ணீரை வரவைக்க விடாமல் தடுத்து விட்டது. இப்படியே காலம் உருண்டு ஓடியது. 6 மாதங்கள் ஓடிவிட்டது. திடீரென்று அவர் எழுந்திருக்கவில்லை. காலை 10 மணியாகியும் எழுந்திருக்கவில்லை, கண் விழிக்கவில்லை. என்னவென்று பணியாளை விட்டு பார்க்கும் பொழுது, தான் பார்க்கவில்லை, வெறுப்பு. பணியாளை விட்டு பார்க்கும் பொழுது இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிந்ததும் முக்கியமான 4 நண்பர்களுக்கு தகவலை சொல்லி அடக்கம் செய்து விட்டார். அவருடைய தம்பிக்கும் தங்கைக்கும் மட்டும் தகவல் சொல்லப்பட்டது. அவர்களும் வழி அனுப்பி வைத்தார்கள். இறுதி மரியாதை செலுத்தினார்கள். வெறுப்பு பாருங்கள், எவ்வளோ ஒரு சிக்கலை உருவாகிவிட்டது. ஒரு மனிதன் கெட்ட வழியில் செல்வதை பாருங்கள். கெட்ட வழியில் சென்றால் யாரும் வெறுப்பார்கள். வெறுக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். வெறுப்பை நாம் சம்பாதிக்கக்கூடாது அல்லவா? கடைசியில் மனைவி கூட இறுதி வரை வாசல் வரை வழி அனுப்ப வரவில்லை. இப்படி ஒரு நமக்கு அந்த கெட்ட பழக்கம் தேவையா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.